ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, இந்த சிம்ம லக்னத்திற்கு தினப்பலனாக ஏப்ரல் 28 முதல் மே 6 வரை உள்ள நாட்களுக்கு 10 நாட்களுக்கு பார்க்க இருக்கோம். முதல் நாளான ஏப்ரல் 28 திங்கட்கிழமை, பரணி நட்சத்திரம். சிம்மத்துக்கு 9ஆம் வீடான மேஷ ராசியில் சந்திரன் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் பலன் தர்றார். இன்றைய சுக்கிரன் எப்படி இருக்கார் அப்படின்னா, சனியினுடைய நட்சத்திரத்தில் பலன் தர்றார். அதனால் நமக்கு 8ஆம் இடத்துல கிரகங்கள் இருந்தால், அதுவும் இந்த டைமில் கூட்டு கிரக சேர்க்கை. ஸோ அந்த சனி 8 அப்படிங்கிறதுனுடைய தாக்கம் இன்றைக்கு வெளிப்படும். ஒன்றுமில்லை, நம்ம பேசுகிற பேச்சில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். தேவையில்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசங்கடங்கள் வர மாதிரி நிகழ்வுகளை தவிர்த்துக்கணும். ரொட்டீன் ஒர்க்கை பண்ணுங்கள், புது முயற்சிகளை பண்ணாதீங்க. பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் எச்சரிக்கையும் நல்ல ஒரு ஞாபக மறதி இல்லாமல் ஒரு கரெக்டாக டீல் பண்ணிட்டா போதும். ஏப்ரல் 29 செவ்வாய்க்கிழமை கிருத்திகை நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம். பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சூரியன் இருக்கார். அவர் கேதுனுடைய நட்சத்திரத்தில் இருந்து சுக்கிரனுடைய நட்சத்திரத்துக்கு மாறிடுறார். அதனால் சுக்கிரன் நமக்கு நேற்றைக்கு, அதாவது நேற்றைய தேதியிலையும் சூரியனுடைய பங்களிப்பு 9ஆம் இடமாக வேலை செய்யுது. இன்றைக்கும் சூரியனுடைய பங்களிப்பு 8ஆம் இடமாக வேலை செய்யுது. அப்படி நாம் எடுத்துக்கணும். இப்போ ஒரு நபரை போய் பார்க்க போகலான் இருப்போம், அல்லது பார்த்து அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும்னு நினைப்போம். ஆனால் அதுக்கு 8ஆம் இடத்துல இருக்கிற கிரகம் அந்த விஷயத்திற்கு தடை பண்ணுது. இடமாற்றமாகட்டும், டிரான்ஸ்ஃபர் ஆகட்டும், ஒரு யாத்திரை போகிறதாகட்டும், ஒருத்தரை சந்திக்கிறதாகட்டும், இதில் எல்லாம் கொஞ்சம் ட்ரபிள் கொடுக்குதுங்கிறத சொல்லுது. அதனால் இன்றைக்கும் நம்ம ரொட்டீன் ஒர்க்கை மட்டும் பார்த்துட்டா போதும். ஏப்ரல் 30ஆம் தேதி புதன்கிழமை, ரோகிணி நட்சத்திரம், ரிஷபராசியில் சந்திரன் வந்துடுறார். 10ஆம் இடத்துல சந்திரன் உச்சஸ்தானத்தில் இருக்கார். அதனால் இன்றைக்கி கூடுதல் பொறுப்பு, நமக்கு ஒரு அங்கீகாரம், பணவரவு, வேலைவாய்ப்பு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கு. சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும், ஹோட்டல் தொழில், ட்ரெஸ் மெட்டீரியல், மருந்து, இது சம்மந்தப்பட்டு பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குது. விவசாயம் கூட நல்லா பவர் பெறும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்க, நீர்படு பொருள்கள்னு சொல்லக்கூடியது, அது மாதிரியான ஒரு தொழில் பண்ணுறவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். சந்திரன் யாருக்கெல்லாம் அவங்க ஜனன ஜாதகத்தில் 8ஆம் பாவம் 12ஆம் பாவ தொடர்பு இருக்கோ, அவங்க கொஞ்சம் இன்றைக்கி பார்த்து நடந்துக்கணும். ஏன்னா 8, 12 என்பது அந்த நட்சத்திரம் வரும்போது எதிர்பாராத ஒரு கஷ்ட நஷ்டத்தை ஏற்படுத்துங்கிறதுனால கவனமாக இருக்கும். இப்போ ஏப்ரல் 30 முடிஞ்சு மே 1ஆம் தேதி, மே 1ஆம் தேதி வியாழக்கிழமை அன்றைக்கி மிருகசிரீஷ நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரம். இப்போ செவ்வாயும் 12ஆம் வீட்டில் இருக்கார், அதுவும் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். சனி 8ல் இருக்கார், அவரும் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். சுக்கிரன் வேறு சனி கூட சேர்ந்து இருக்கார். ஸோ இந்த மாதிரி 8, 12 கிரக தொடர்புகள் இருக்கிறது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதாவது வேலையில் ஒன்றும் ப்ராப்ளம் வராது. இந்த எச்சரிக்கைன்னு நான் சொல்கிறது எல்லாமே என்ன அப்படின்னா, புதுசாக எதையாவது நம்புறது, புதுசாக ஒரு ட்ராவல் பண்ணுறது, புது முயற்சியில் ஈடுபடுறது, புது டாப்பிக்கை எடுத்து தொழில் பண்ணலான்னு நினைக்கிறது, திடீர்னு நம்ம கேள்விப்பட்டேன், இதை பண்ணலான்னு நினச்சேன் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணக்கூடாது. இது இன்றைக்கி திடீர் பிரச்சனைன்னு அர்த்தம். அதாவது இப்போ மூலதனம் போடுறது கூட டக்குன்னு தோணிச்சு போட்டேன், ஆனால் பார்த்தீங்கன்னா பணம் மாட்டிடுச்சு, வரல. இதுக்கெல்லாம் காரணம் இந்த 8, 12 தான். அதனால் இன்றைக்கும் கவனமாக இருக்கணும். மே 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, திருவாதிரை நட்சத்திரம். உங்களுக்கு முதல் நாளே மதியம் 2:20க்கு தொடங்கினது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மதியம் 1 மணி 3 நிமிஷத்துக்கு முடியுது. ராகுனுடைய நட்சத்திரம். ராகுவும் 8ல் தான் இருக்கார். ராகு குருவை போல் வேலை செய்கிறதுனால கொஞ்சம் பரவாயில்ல. கூடுதல் பொறுப்பு கிடைக்கும், வேலை கிடைக்கும், ஓவர் டைம் ஒர்க்கு இந்த மாதிரி பண்ணலாம். கொஞ்சம்
அங்கீகாரம் நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், பண வரவும் நல்லாயிருக்கும். மதியம் 1 மணி 3 நிமிஷத்துக்கு மேலே புனர்பூச நட்சத்திரம், குருவோடைய நட்சத்திரம். குரு 10லேயே இருக்கார், செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். இப்போ செவ்வாய் வந்து நமக்கு 12ல் இருக்கார். அதனால் கூடுதல் பொறுப்புகள், வெளியூர் பிரயாணம், மூலதனம் சம்மந்தப்பட்டது, ஒரு 2 தொழிலாக நினைக்கிறது, 2வது ஒரு தொழிலை எடுத்து பண்ணலான்னு நினைக்கிறது, இது மாதிரியான நிகழ்வுகளுக்கு இது சாதகமாக இருக்குது. மே 3ஆம் தேதி சனிக்கிழமை புனர்பூச நட்சத்திரம் மதியம் 12 மணி 33 நிமிடம் வரைக்கும் இருக்குது, குருவனுடைய நட்சத்திரம். அப்போ குருவனுடைய அமைப்பு நமக்கு இந்த மாதிரி வேலையிலையும் தொழிலையும் பலத்தை கொடுக்குது. அதுக்கப்புறம் பூச நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம். சனி 8ஆம் வீட்டில் சனியினுடைய நட்சத்திரத்திலே இருக்கிறனால இந்த நாளில் நம்ம ஜனன ஜாதகத்தில் சனி ஒருவேளை தொழில் கிரகமாக இருந்தால் தொழிலுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் மற்ற பாவங்களுக்கு அதிகாரம் பெற்றிருந்தால் கொஞ்சம் சரி இருக்காது. அதே மாதிரி 8, 12 தொடர்பில் இருந்தால் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும். ஏன்னா 8ஆம் பாவ நட்சத்திரமே வருதுங்கும்போது அதில் எந்த கிரகம் சேர்ந்துருக்கோ, எந்த கிரகம் சுபப்பார்வை பார்த்துருக்கோ, அந்த கிரக தன்மைகளெல்லாம் அனுபவிக்க போகிறோன்னு அர்த்தம். 8ல் சுக்கிரன் இருக்கார், சனி இருக்கார், ஒரே நட்சத்திரத்தில் சேர்ந்துட்டார் உத்திரட்டாதியில். 12ல் இருக்கிற செவ்வாய் பூச நட்சத்திரத்தில் இருக்கார். இந்த 2 8, 12 அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு ஒரு ப்ராப்ளங்கிறது மறந்துடாது. மே மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12:53க்கு ஆயில்ய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். இப்போ புதன் கிரகமும் நமக்கு 8ஆம் வீட்டில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான ரேவதியில் இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து தொழிலுக்கு நல்லா தான் இருக்கும், வேலைக்கு நல்லா இருக்கும், பண வரவுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு 8ல் இருக்கிற புதன் வந்து கொஞ்சம் வம்பு வழக்குகள், பேச்சினால பிரச்சனை, இதெல்லாம் கொடுக்கும், மனஸ்தாபங்கள். புதன் அப்படின்னா நம்ம வந்து மாமன் வர்க்கம்னு எடுத்துக்கலாம், நம்ம வீட்டில் உள்ள உறவினர்கள்னு எடுத்துக்கலாம். இதையெல்லாம் உறவு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு பிடிச்சி போக வேண்டியிருக்கும். தொழிலுக்கு நல்லா இருக்குது. மே மாதம் 5ஆம் தேதி திங்கட்கிழமை மதியம் 2 மணிக்கு மக நட்சத்திரம், கேதுனுடைய நட்சத்திரம். கேது நமக்கு 2ஆம் வீட்டில் சூரியனை போல் பலன் தர்றாரு. சூரியனும் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கி நம்ம எடுக்கிற முயற்சிகளெல்லாம் சக்ஸஸ் ஆகும், இறைவனுடைய அருள் கிடைக்கும், ஒரு ட்ராவல் பண்ணுறதுக்கு சாதகமாக இருக்கும். அனைத்து வித தொழிலில் இருக்கவங்களுக்கும் நல்லது நடக்கும். மே மாதம் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மக நட்சத்திரம். ஆயில்யம் முடிஞ்சு மகம்ங்கிறது கேதுவாக இருந்தது இல்லையா, அது வந்து மதியம் 3:51க்கு முடிஞ்சு பூர நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது. சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் 8ல் இருக்கார், சனி கூட சேர்ந்துருக்கார். அதனால் நம்ம முதல் நாளில் பார்த்தோம் இல்லையா 28ஆம் தேதி, அது மாதிரி இன்றைக்கும் சுக்கிரன், சனி, செவ்வாய் இவர்களுடைய பங்களிப்பில் இந்த நாள் நடக்கும். பொதுவாகவே அக்ரிகேட்டாக பார்த்தா சிம்ம லக்னத்திற்கு தொழிலுக்கு நல்லா இருக்குது, உறவுக்கு நல்லா இல்லை, புது தொழிலுக்கு சரி வராது, புது இன்வெஸ்ட்மெண்ட்டு, புது உறவுகள் எல்லாத்துலேயுமே எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.